கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். ஆமென். தபசு காலம், சுய பரிசோதனை செய்யும் காலம். இன்று தபசு காலத்தின் 3ஆம் நாள். இன்று நாம் தியானிக்க வேண்டிய முக்கிய பகுதி மனம் திரும்புதல், சுத்திகரிப்பு. தபசு காலத்தின் மையம் உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. எனவே முதலாவது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று நாம் தேவனிடத்தில் வேண்ட வேண்டும். பாவம் இருதயத்தை மாசுபடுத்துகிறது. தேவன் பார்க்கும் இடம் இருதயம். செயல்களை விட இருதயமே முக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சாலமோன் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா 17:9 வாசிக்கிறோம். இருதய சுத்தம் என்பது மனித முயற்சியால் அல்ல, தேவனுடைய கிருபையால். இங்கு தாவீது நான் சுத்தமாகிக் கொள்வேன் என்று சொல்லவில்லை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்றுதான் கெஞ்சுகிறார். ரட்சிப்பு தேவனின் கிருபை. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று வேண்டுவதை கவனியுங்கள். நிலைவரமான உறுதியான ஆவி ஏன் தேவை? வீழ்ச்சி மீண்டும் வராதிருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சோதனைகளில் தடுமாறாதிருக்க. லெந்து காலம் ஆன்மீக வேர்கள் ஆழமாகும் காலம். தபசு காலத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் வெளிப்புற தவங்கள் அல்ல, உள்ளார்ந்த மாற்றமே இலக்கு. இருதயம் சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். தேவன் சீரமைப்பவர் அல்ல, புதியதாக சிருஷ்டிப்பவர். பழைய இருதயத்தை பளபளப்பாக்குவது அல்ல, கல்லான இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை தருகிறார். அதில் பரிசுத்த ஆவியை நிரப்புகிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனின் சமூகத்தில் அமர்ந்து நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த தேவன் அதில் உள்ள மாசு மருக்களை அகற்றி பரிசுத்தமாக்குவதோடு பரிசுத்த ஆவியும் அங்கே குடியிருந்து நம்மை வழி நடத்த கிருபை செய்வார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சுத்தமான இருதயம் என்பது பாவமற்ற மனிதன் அல்ல, மன்னிக்கப்பட்ட புதிய மனிதன். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவதால் இருதயத்தில் இருந்த பழைய அழுக்கு குப்பை எல்லாம் ஒழிந்து பரிசுத்தமாக்கப்பட்ட
புதிய சிருஷ்டியாகி விடுவோம். அதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இந்த தபசு காலம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று வேதம் மிக தெளிவாக வலியுறுத்துவதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சுத்தமான இருதயம் என்பது குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை, தேவனின் சமூகத்தில் தைரியமாக அமர்தல். இதற்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் வேண்டும். நாம் ஏற்கனவே தியானித்தபடி அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வாசித்து அவருடைய போதனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது துர்மனசாட்சி நீங்கும். குற்ற உணர்வு நீங்கி பரிசுத்தமாகும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே பரிசுத்த நிலையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருக்கும். நம்மை பரிசுத்தப்படுத்துவதோடு வரப்போகும் ஆண்டவரை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக மாற்றவே இந்த தபசு காலம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். இருதயத்தில் பரிசுத்தம் ஏற்படும் பொழுதுதான் தேவனை முகமுகமாக தரிசிக்க திராணி உள்ளவர்களாய் இருப்போம். சுத்தம் தேவனை காணும் பாதை. தபசு காலம் பார்வை சுத்திகரிப்பு. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சங்கீதக்காரன் உறுதிப்பட கூறுவதை 24ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்புற பக்தி மட்டும் போதாது, உள்ளார்ந்த தூய்மை அவசியம் என்பது இந்த வசனத்திலிருந்து தெளிவாக புரிகிறதல்லவா? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 6:22 வாசிக்கிறோம். எப்பொழுது நாம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி அவர் பாதம் பணிகிறோமோ அப்பொழுதே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை ஆகிறோம். பாவத்திலிருந்து விடுதலையான நாம் தேவனுக்கு அடிமைகளாக அவருடைய பிள்ளைகளாக மாறுவதால் நமக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தம் மட்டுமல்ல, நித்திய ஜீவன். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is the heart of the Lenten season. David does not ask God to repair his heart, but to create a new one. True repentance is not external rituals, but inner transformation. Lent calls us to seek a clean heart, a renewed spirit, and a restored relationship with God. Only God's grace can make us new. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் பரமபிதாவே, எங்கள் வார்த்தைகள் செயல்களை காட்டிலும் எங்கள் இருதயத்தையே நீர் பார்க்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தில் உள்ள பாவம், அகந்தை, கசப்பு, இரட்டை மனம் அனைத்தையும் நீக்கி ஒரு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும். இந்த தபசு காலத்தில் எங்களை வெளிப்புறமாக அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தை தாரும். உறுதியான ஆவியை எங்களுக்குள் புதுப்பித்து உம்மோடு நிலைத்திருக்க உதவி அருளும். அனுதினமும் இந்த தபசு காலத்தில் உண்ணா நோன்புடனும் பரிசுத்த மனதுடனும் உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.